சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமும் பயப்படுதுனாக்கா அது டிவிகே வாரியர்ஸை பார்த்து. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பசங்க செய்யக்கூடிய இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அப்பா! நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். விஜய் அவர்கள் உண்மையிலுமே இந்த வாரியர்ஸை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப நெகிழ்ந்தார்னு சொன்னார். என் உறவுகளை போல கூட இருந்தவங்க கூட சில பேர் விட்டுட்டு போயிட்டான்னு வருத்தப்பட்டிருக்காரு. அது 2வது பிரச்சனை. ஆனால் என் உறவுகளைப் போல இவர்கள் நின்று அந்த உண்மைகளை எடுத்து போடக்கூடிய இந்த நபர்களை நான் உச்சி மிகுந்து பாராட்டுகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு, ஆசுவாசப்பட்டிருக்காரு. நம்மளுது உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வாரியர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், இது சாத்தியப்பட்டிருக்காது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய தகவலை உளவுத்துறை கூட எடுத்ததான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப பெரிய பக்கபலமாக டிவிகேக்கு இருக்குது. குறிப்பாக அன்பின் மகேஷ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சதெல்லாம் எடுத்து போடுவான்னு யாருமே பார்க்கல சார், எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் அந்த வீடியோலாம். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அகல்யான்ற நாடகத்தில் 20 வருஷம் கழிச்சு முன்னாடி நடிச்சதுலேருந்து ஒவ்வொரு தரவுகளையும் எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு தொடர்ந்து செய்யுங்க. தளபதிக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இந்த அதிரடி மாற்றம் செகண்ட் இன்னிங்ஸில் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய விளையாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம களத்தில் எதிரிகளுக்கு காட்டணும். குறிப்பாக தளபதி தனிநபர் தானே, அவர் வீழ்த்தியெல்லாம் நினச்சாங்கல்ல, நாங்கள்லாம் இருக்கிறோண்டா, எப்படி நாங்கள்லாம் இருக்கிறோண்டா அப்படின்றத நீங்கள் எப்படி காட்டணும்னா, அந்த வாரியர்ஸ் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தளபதியோட கெண்டக்கா